வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரூட்டை மாற்றிக்கொண்டே இருப்பதால் எந்த பகுதியை முக்கியமாக தமிழகத்தில் தான் தாக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடிக்கடி ரூட்டை மாற்றிக்கொண்டே வருவதால் எந்த பகுதியில் தாக்க போகின்றது அப்படின்றது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த புயல் எங்கே கரையை கடக்க போகின்றது அப்படின்ற சில தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. புயல் மழை தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். இந்த டிட்வா புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா டெல்டா மற்றும் அதை ஒட்டிய கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதே மாதிரி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரித்திருக்காங்க. இது எப்போது நடக்கும்னா நவம்பர் 29ஆம் தேதி இரவுல இருந்தே தொடங்கிவிடும். நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை மற்றும் காலையில் ஒரு 10 மணி வரையிலுமே பார்த்தீங்கன்னா பலத்த காற்றோட மழை கனமழை பெய்யக்கூடும். மிக மிக முக்கியமாக எந்த பகுதியில் பெய்ய போகுதுன்னா மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் எல்லோரும் கவனமாக இருக்கணும். இந்த டிட்வா புயல் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய இந்த டிட்வா புயல் இலங்கை திரிகோணமலையிலிருந்து சுமார் தென்மேற்கே 40 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து தெற்கே 530 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டிருக்கின்றது. இது வடமேற்காக நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை கடந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அருகே நிலவக்கூடும். அந்த நேரத்தில் தான் இது அந்த பகுதியில் தான் கரையை கடக்கும். அதாவது சென்னை, புதுச்சேரி, ஆந்திரா இந்த பகுதிகளில் கரையை கடக்கும். அப்படின்றதுனால தமிழகத்தில் பெருமளவிலான பாதிப்புகள் நிச்சயம் ஏற்பட போகின்றது. குறிப்பாக நவம்பர் 29, 30 இந்த 2 தினங்களும் அதி கனமழையை தமிழகம் எதிர்கொள்ள போகின்றது. இந்த மாவட்டங்கள் மட்டுமல்ல, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்கள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், கரூர் போன்ற இடங்கள்லையும் பலத்த மழை பெய்யும் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதனால அனைவரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த டிட்வா புயலால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 20 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவிற்கு கனமழையை எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த டிட்வா புயல் பயங்கர சேதத்தை ஏற்படுத்தும். கனமழையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த புயலால் பலத்த காற்று வீசப் போகின்றது. சென்னையும் இதற்கு தப்பாது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த புயல் எங்கே கரையை கடக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் பலத்த காற்றோட கனமழை பெய்யும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் அங்கே மழையின் அளவு, காற்றின் அளவு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.